சென்சஸ் 2027 அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவுல தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கிருச்சு. கடைசியா இந்தியாவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2011ல எடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2021ல எடுத்திருக்கணும். ஒவ்வொரு 10 ஆண்டு இடைவெளியிலயும் ஒரு சென்சஸ் எடுக்கணும். ஆனா 2020, 2021ல கோவிட் இருந்ததுனால அப்போ சென்சஸ் எடுக்கல. 15 வருஷம் கழிச்சு இப்ப திரும்பவும் எடுக்கிறாங்க. இந்த 15 வருஷ இடைவெளியில ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்கு. நம்மளுடைய நகரங்கள் விரிவடைஞ்சிருக்கு, மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி அரசாங்கம் அவங்களுடைய கொள்கைகளை மாத்தணும், திட்டங்களை மாத்தணும். இப்போ பாப்புலேஷன் அதிகமாயிருச்சா, அப்ப இந்த ஊருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுங்க, இங்க எக்ஸ்ட்ரா ஒரு காலேஜ் கட்டுங்க, இங்க மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வாங்க, இங்க பஸ் அதிகப்படுத்துங்க அப்படின்னு இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த சென்சஸ் ரொம்பவே அவசியமாகுது. இந்த சென்சஸோட இன்னொரு முக்கியமான விஷயமும் லிங்க் ஆகியிருக்கு. அதுதான் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை. சென்சஸ் எப்படி எடுக்கிறாங்க, அதுல நம்ம எப்படி பங்கெடுத்துக்கிறது, இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது எப்படி நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்மளுடைய ஓட்டை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, அதே மாதிரி சென்சஸ் 2027ல நம்ம பங்கெடுக்கணும் அப்படின்னு நீங்க நிச்சயமாக நினைப்பீங்க. அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். சென்சஸ் 2027 ஏன் இதை 2027 சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சென்சஸ் எடுத்துட்டு 2027ல தான் முடிவுகள் வெளியாக இருக்கு. அதனாலதான் 2027 அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்சஸை 2 கட்டமாக நடத்த போறாங்க. முதல் கட்டம் ஏப்ரல் மாசம் தொடங்கிருச்சு, செப்டம்பர் மாசம் வரைக்கும் நடக்கும். இந்த முதல் கட்டத்துல ஏப்ரல் மாசத்துல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்தது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு அந்த நேரத்துல சென்சஸ் எடுக்கப்படல. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும். இந்த முதல் கட்டத்தை ஹவுஸ் லிஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுஸ் லிஸ்டிங்னா என்ன? ஒரு குடும்பத்தினுடைய வீடு, அவங்களுடைய வாழ்க்கை சூழல், அவங்க வீட்டுல என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படிங்கிறத பத்திய கேள்விகள் இதுல இருக்கும். மொத்தம் 33 கேள்விகள் இதுல கேட்கப்படும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் சென்சஸ் தொடங்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்பவே ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்லாம் செய்தி வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். கரெக்ட் தான். ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இந்த சென்சஸை நீங்க ஆன்லைன்லயே முன்கூட்டியே ஃபில் பண்ணி வச்சிடலாம். அதுக்கான போர்ட்டலும் லைவ் ஆகியிருக்கு. sc.census.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா 33 கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ஐடி மொபைல் போனுக்கு வரும். அந்த ஐடியை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு டீடைல்ஸ் கேட்க வருவாங்க. அப்ப நீங்க திரும்பவும் அந்த 33 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஐடியை மட்டும் காட்டினீங்க அப்படின்னா அவங்க சில வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு அந்த ஐடியை நோட் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த எனிமரேட்டர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அவங்க 33 கேள்விகள் கேட்பாங்க. அது பதில் சொல்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சாலோ இல்ல அதிகாரிகளுடைய டைமை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சாலோ நீங்க முன்கூட்டியே ஆன்லைன்ல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சிடலாம். இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக 100% டிஜிட்டல் ஃபார்மேட்ல இந்த சென்சஸ் எடுக்கப்பட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய பணிகளை, இந்த ப்ராசஸை வேகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான ஆன்லைன் சப்மிஷனையும் அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க. 100% டிஜிட்டல் அப்படின்னு சொல்லும்போது டேட்டாவெல்லாம் சேஃபா இருக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்து நமக்கு வர கேள்வியாக இருக்கும். 100% நாங்கள் சேஃப்டியா இந்த டேட்டாவெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா ஆதார் தகவலே நமக்கு எவ்வளவு தூரம் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவங்க சொல்ற மாதிரி சேஃப்டியா இருந்துச்சு அப்படின்னா நல்லது. இல்லாட்டி இது தேர்தல் நேரத்துல பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவாக அமையும். சென்சஸ்க்கு பதில் சொல்றதும் மக்களுடைய ஒரு கடமைகள்ல ஒண்ணு அப்படிதான் அரசியல் சாசனம் சொல்லுது. அதனால எல்லாருமே இந்த சென்சஸ்ல பங்கெடுக்கணும். இதுல நான் பங்கெடுக்க மாட்டேன், தகவல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமா உங்க வீட்டுக்கு எனுமரேட்டர்ஸ் வரும்போது அவங்க கிட்ட நீங்க எந்த விதமான ப்ரூஃபையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஒருவேளை உங்க ஃபேமிலியில யாருமே வீட்டுல இல்லை அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 3 முறையாவது உங்க வீட்டுக்கு திரும்பவும் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண வருவாங்க, எஸ்ஐஆர் ப்ராசஸ் மாதிரியே. அதனால ஏதோ ஒரு அவைலபிள் டைம்ல அவங்களுக்கான அந்த தகவலை கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அந்த ஐடியை மட்டும் அந்த அதிகாரிகள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஏற்பாடை பண்ணிருங்க. இது முதல் கட்ட சென்சஸ்னுடைய தகவல். 2ஆம் கட்ட சென்சஸ் பிப்ரவரி மாசம் 2027 தான் நடக்குது. அதுதான் ரியலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய பாலினம் என்ன அப்படின்னு தனிநபர்கள் பத்தின நிறைய தகவல்களை அதுல சேகரிப்பாங்க. அது போக சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்கப்படும். 2011ல இப்படிதான் எடுத்தாங்க. ஆனா அந்த தரவுகள்ல நிறைய எரர்ஸ் இருந்ததுனால அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை வெளியிடவே இல்லை. அதுக்கு அரசியல் ரீதியாக பல காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் எல்லாம் வச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அப்போ 2011 அந்த டேட்டா வெளியே வரல அப்படின்னா, இப்ப நம்ம இடஒதுக்கீடுலாம் குடுத்துருக்கோமே, அது எந்த வருஷத்தினுடைய டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாக்காயிருவீங்க. 1931 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் இப்ப நமக்கு அந்த ரிசர்வேஷன்லாம் குடுக்கப்பட்டுட்டு இருக்கு. அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற அரசியல் அழுத்தம் அதிகமாகி இருக்கு. அந்த டேட்டாவ வெளியிடுறதுல ஆளுங்கட்சிகள் அப்பப்போ தயங்குறதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா, எந்த சாதி எவ்வளவு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை மாறி இருக்கும். அதை பொறுத்து அவங்களுடைய அரசியல் அமையணும். அதை பொறுத்து அவங்களுடைய வாக்கு வங்கி மாறும். அவங்களுக்கு சில திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த பிரஷர் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இருந்தாலும் இந்த முறை சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்கிறதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதனுடைய தரவுகள் வரும்போது தான் இந்த காஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். ஆன்லைன்ல சென்சஸ் எப்படி ஃபில் பண்றது? அதுல கேட்கப்படும் கேள்விகளுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிடையாது. முதல்ல சென்சஸ்னா என்ன? அதனுடைய பேசிக்ஸ் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒரு ஓவர்வியூவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அடுத்த கட்டம் போகும்போது உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும். அதனால இப்ப நம்ம பார்க்க போறது இந்த சென்சஸோட லிங்க் ஆகி இருக்கிற டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை பத்தி தான். டீலிமிட்டேஷன்னா என்ன? மக்கள் தொகையின் அடிப்படையில மக்களவையில எத்தனை தொகுதிகள் வேணும், சட்டமன்றத்துல எத்தனை தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதுதான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். இப்ப நம்மலாம் எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல இருக்கோம், சென்னையில இருக்கோம், இல்ல மதுரையில் இருக்கோம், ஏதோ ஒரு ஊர்ல இருக்கோம். ஆனா அந்த ஊர்ல ஏதோ ஒரு தொகுதியில இருப்போம் பாத்தீங்களா? அந்த தொகுதி என்ன அப்படிங்கிறத முடிவு செய்யறது தான் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். உதாரணத்துக்கு ஒரு எம்பி தொகுதிக்கு 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அந்த தொகுதியினுடைய பாப்புலேஷன் 15 லட்சமா ஆகியிருக்கும். அப்போ 10 லட்சம் பேருக்கு மக்கள் பணியாற்றினா ஒரு எம்பி 10 வருஷம் கழிச்சு 15 லட்சம் பேருக்கு மக்கள் பணியாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அது மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும், போதிய நிதி இருக்காது அப்படிங்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும். இதை சரி செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சதுக்கு பிறகு தொகுதி மறுவரையறையும் செய்யணும் அப்படின்னு அரசியல் சாசனத்துல சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சட்டத்தின்படி தொடர்ந்து நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 1951, 61, 71 இந்த 3 சென்சஸுக்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் டீலிமிட்டேஷன் செய்யப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில 1971 நிர்ணயிச்சதுதான் 545 அப்படின்னு இப்ப நாடாளுமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த எண்ணிக்கை, அந்த நம்பர் அப்ப ஃப்ரீஸ் ஆனது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. ஏன் ஃப்ரீஸ் ஆச்சு? அதுக்கு காரணம் குடும்ப கட்டுப்பாடு. இந்தியாவில் மக்கள் தொகை வேகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரியான வளர்ச்சி இல்ல, வறுமை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மத்திய அரசாங்கம் அமல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல தென் மாநிலங்கள் நல்லாவே குடும்ப கட்டுப்பாடை பின்பற்ற ஆரம்பிக்குது. வட மாநிலங்கள்ல அது கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கு. அதனால பாப்புலேஷன் வட மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு, தென் மாநிலங்கள்ல கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எமர்ஜென்சி அமல்ல இருக்கும்போது அப்போ ஒரு முடிவு எடுக்கப்படுது. இதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் டீலிமிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா அது அந்த குடும்ப கட்டுப்பாடை சரியா பின்பற்றி இருக்கிற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் வட மாநிலங்களுக்கு அது சாதகமாக மாறிடும். அதனால வட மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டுல சரிசமமா வர அளவுக்கு நம்ம ஒரு 25 ஆண்டுகளுக்கு இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு அப்போ ஒரு முடிவு எடுத்து அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில 1976 இருந்து 2001 வரைக்கும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கல. 2001 வந்துச்சு. அப்ப டீலிமிட்டேஷன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் பண்ணல. வாஜ்பாய் அரசாங்கம் என்ன பண்ணாங்க? இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு நம்ம இந்த ஃப்ரீஸை தொடரணும் அப்படின்னு சொல்லி 2026க்கு பிறகு எடுக்கப்படுற முதல் சென்சஸ் அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு 84வது அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை மேற்கொண்டாங்க. 2026க்கு பிறகு நடக்கிற முதல் சென்சஸ் அப்படின்னா அது நியாயமா 2031 தான் இருந்திருக்கணும். 2031 சென்சஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறமாக தான் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கணும். ஆனா இங்க 2021 சென்சஸ் எடுக்காதனால 2026லயே நாங்க சென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2026 சென்சஸ்க்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வராங்க. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 1971 சென்சஸ் எடுக்கும்போது இந்தியாவுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 54 கோடி. ஆனா இப்போ 140 கோடியை தாண்டிருச்சு. இந்த 140 கோடி மக்கள் தொகையின் அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடை சரியா பின்பற்றின சவுத் ஸ்டேட்ஸுக்கு அவங்களுடைய தொகுதிகள், அதாவது லோக்சபா தொகுதிகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரம் அதை சரியா ஃபாலோ பண்ணாத 50 வருஷமாக இந்த குடும்ப கட்டுப்பாடை சரியாக ஃபாலோ பண்ணாத உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு.
நம்ம அரசியல் சாசன சட்டத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த மேக்சிமம் எண்ணிக்கை 550 தான். அந்த 550 எம்பிக்களை தாண்டி உங்க நாடாளுமன்றத்தை உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்ப இருக்கிற சட்டம். இப்ப நமக்கு 545 பேர் இருக்காங்க. இன்னும் 5 தொகுதிகள் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த 140 கோடி பாப்புலேஷனை எப்படி இந்த தொகுதிகளுக்குள்ள நிரப்புறது? சப்போஸ் இப்ப 10 லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு இருக்காங்க அப்படின்னா, இந்த 550க்குள்ளேயே நம்ம இந்த தொகுதிகளை முடிக்கிறணும் அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 26 லட்சம் பேரை நம்ம கொண்டு வரணும். அதுக்கேத்த மாதிரி தொகுதிகளை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதிகள் இருக்கு. அது 91 தொகுதிகளாக மாறும். தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதிகள் இருக்கு. அது நம்மளுடைய பாப்புலேஷன் அடிப்படையில 31ஆக சுருங்கும். இதுதான் எதிர்க்கட்சிகள் எழுப்புற பிரச்சனை. சரி, அப்படி நாடாளுமன்ற தொகுதிகள் குறையறதுனால என்ன பிரச்சனை? நாடாளுமன்றத்துல நம்மளால எதையுமே போய் ஸ்ட்ராங்காக பேச முடியாது. நீங்க இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல்களே பார்க்கும்போது, உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாநிலங்கள்ல யாரு அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மத்தியில ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்போ நாளைக்கு வட மாநிலங்கள்ல தென் மாநிலங்களை விட அதிகமான தொகுதிகள் இருக்கு அப்படின்னா, வட மாநிலங்கள்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பாஜகவோ காங்கிரஸோ இல்லை எந்த தேசிய கட்சிகளோ ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்பவே நமக்கு சரியான நிதி எல்லாம் வரமாட்டேங்குது. இனிமேல் நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே அவங்களுக்கு ஏற்படாது. நாங்க சொல்ற திட்டத்தை ஏத்துக்கங்க, நாங்க சொல்ற மாதிரி மும்மொழி கொள்கையை ஏத்துக்கங்க, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்க, அப்பதான் உங்களுக்கு நிதி தருவோம்னு இப்ப சொல்றாங்க இல்லையா, அது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. நமக்கு அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான எந்த விதமான அரசியல் அதிகாரமும் இல்லாம போயிடும். நாடாளுமன்றத்திலும் ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அதை வீழ்த்துறதுக்கான பவர் நமக்கு இல்லாம போயிடும். இப்படி இந்த டீலிமிட்டேஷன்ல இவ்வளவு பிரச்சனைகள் வரப்போறது தெரிஞ்சு போன வருஷமே திமுக தரப்புல தென் மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அப்போ முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் ஒரு மாநாடு நடத்தி அதுல நம்ம இதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் மூவ்மெண்ட்டை முன்னெடுத்தாரு. ஆனா பாஜக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, வேற ஒரு ஃபார்முலாவின் அடிப்படையில நாங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறோம் அப்படின்னு புதுசா ஒன்ன கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் உட்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் பணிகள் எல்லாம் ஏப்ரல் மாசம் தொடங்கிருச்சு. தமிழ்நாட்டுல தபால் வாக்குகளே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுறாங்க பாஜக அரசாங்கம். அதுல 3 முக்கியமான மசோதாக்களை அவசரமாக கொண்டு வராங்க. முதல் விஷயம், மக்களவையினுடைய கெப்பாசிட்டி, அதாவது 550 லோக்சபா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை 850ஆக அந்த சீலிங்கை உயர்த்துறதுக்கான அரசியல் சாசன சட்ட திருத்தம் அதை கொண்டு வந்தாங்க. 2வது விஷயம் டீலிமிட்டேஷன். 3வது விஷயம், மகளிருக்கான 33% இடஒதுக்கீட நாடாளுமன்றத்துல அமலுக்கு கொண்டு வருது. இந்த 3ஐயும் அவசரமாக தாக்கல் பண்ணாங்க. இந்த 3ஐயும் லிங்க் பண்ணி தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனையே. நாடாளுமன்றத்தினுடைய சீட்டை உயர்த்துறது புரியுது, டீலிமிட்டேஷன் புரியுது, அதோட சேர்த்து ஏன் விமன்ஸ் ரிசர்வேஷனையும் சேர்த்து கொண்டு வராங்க அப்படிங்கிற இடத்துல தான் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தது. முதல்ல நாடாளுமன்றத்தினுடைய சீட்டை 850ஆக உயர்த்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த புதிய நாடாளுமன்றத்தையே கட்டினாங்க. அதுலேயே நிறைய சீட்ஸ் இருந்துச்சு. அப்பயே சொல்லப்பட்டுச்சு, ஓகே இவங்க பின்னால இந்த நாடாளுமன்றத்தினுடைய கெப்பாசிட்டியை உயர்த்துறதுக்கான அந்த பிளானோட தான் இது முன்கூட்டியே செஞ்சிருக்காங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ 850ஆக உயர்த்துறதுக்கான அந்த மசோதாவை கொண்டு வராங்க. 2வது விஷயம், அந்த மசோதாவின் அடிப்படையில நாங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறோம் அப்படின்னு இன்னொரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க. அந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அமித்ஷா சொன்னாருன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் 50% சீட்ஸை அப்படியே உயர்த்துறோம். உத்தரப்பிரதேசத்துக்கு 50% சீட்ஸ் உயரும்னா தமிழ்நாட்டுக்கும் 50% உயரும். அதனால இந்த சீட்ஸ் ஏத்த இறக்கம் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. இப்ப என்ன அளவு இருக்கோ அதே அளவு இருக்கும். ஆனா எண்ணிக்கையை மட்டும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு அமித்ஷா. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த சொத்து பிரச்சனை வரும்போது ஒண்ணு சொல்லுவாங்க, என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான்ப்பா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அமித்ஷா வாயால சொன்னாரே தவிர அவர் தாக்கல் பண்ண மசோதாவில் அப்படி இல்லை. அந்த மசோதாவில் அவங்க என்ன மாற்றத்தை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் சட்டம் என்ன சொல்லுச்சு, ஒவ்வொரு சென்சஸுக்கு பிறகும் டீலிமிட்டேஷன் செய்யப்படும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. அதை இவங்க எப்படி மாத்தினாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் சென்சஸின் அடிப்படையில நாங்க டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? லேட்டஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது 2011, அதுதான் நமக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சென்சஸ். இதுக்கப்புறமாக தான் சென்சஸ் எடுக்கணும். அப்போ அந்த லேட்டஸ்ட் சென்சஸினுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில நாங்க இப்ப டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ஆனா அமித்ஷா 50% எல்லாருக்குமே உயருது அப்படின்னு வாய் வழியாக சொல்றாரு. இதை எதிர்க்கட்சிகள் ஏத்துக்க தயாராக இல்லை.
அமித்ஷா அப்பயும் சொல்றாரு, நாங்க வந்து 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நீங்க சொல்ற மாதிரி டாக்குமெண்ட்லயே எல்லாத்தையும் மாத்தி எடுத்துட்டு வந்து தரோம் அப்படின்னு. ஆனா அதை எதிர்க்கட்சிகள் ஏற்கல. ஏற்கிற விஷயமா அது. ஏன்னா நாட்டினுடைய அரசியல் நிலைமையே மாத்துற ஒரு முக்கியமான முடிவு. அதுக்கு 1 மணி நேரம் டைமும் அவசர அவசரமாக ஒரு திருத்தம் மட்டும் போதுமான்னு அதை அலசி ஆராயறதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அதனால அவங்க அதை ஏத்துக்கல. ஒருவேளை அமித்ஷா சொல்ற மாதிரி அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி 50% எல்லாருக்குமே அந்த சீட்டை உயர்த்திட்டாலும் நாளைக்கு 2027 சென்சஸ் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு அதுதான் லேட்டஸ்டான சென்சஸ். அந்த பாப்புலேஷன் அடிப்படையில திரும்பவும் இந்த டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதுக்கான வாக்குறுதி அந்த டாக்குமெண்ட்ல இல்ல. அதனாலதான் எதிர்க்கட்சிகள் அதை வாக்கெடுப்புல வீழ்த்தினாங்க. இந்த மாதிரியான அரசியல் சாசனம் தொடர்பான வாக்கெடுப்புல 2/3 ஆஃப் மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு நாடாளுமன்றத்துல தேவை. எதிர்கட்சிகள் 230 பேர் இதுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. 2/3 மெஜாரிட்டி கிடைக்காதனால அந்த மசோதா நிறைவேறாம வீழ்த்தப்பட்டுருச்சு. அது சரி, அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அது என்னாச்சு? அதையும் வீழ்த்திட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 பில்லுமே ஒன்னோட ஒன்னா லிங்க் ஆனது. விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை எப்படி கொண்டு வராங்க? நாங்க இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை எல்லா மாநிலங்களுக்கும் 50% பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 815 எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல இருப்பாங்க. அப்படி 815 ஆனதுக்கு பிறகு நாங்க 33% விமன்ஸ் ரிசர்வேஷனை கொடுப்போம் அப்படின்னு பாஜக அரசாங்கம் சொல்றாங்க. இப்போ எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்க அதை உயர்த்திட்டு தான் விமன்ஸ் ரிசர்வேஷன் கொடுப்பீங்களா? ஏன் இப்ப இருக்கிற 543ல 33% ரிசர்வேஷன் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டாங்க. 815ல 33% கொடுத்தா என்ன, 543ல 33% கொடுத்தா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுல இருக்கிற அரசியல் கணக்கே வேற. ரொம்ப கால்குலேட்டிவாக இந்த மசோதாவை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம். அவங்களுடைய கால்குலேஷன் என்ன? விமன்ஸ் ரிசர்வேஷன் 33% நாங்க அமல்படுத்துறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க அப்படின்னா அதை எதிர்கட்சிகள் எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்க்க முடியாத ஒரு மசோதாவை டீலிமிட்டேஷனோட சேர்த்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா டீலிமிட்டேஷனுக்கும் அவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்திடலாம். அப்படி இல்லையா, டீலிமிட்டேஷனை அவங்க எதிர்த்தாங்கன்னா விமன்ஸ் ரிசர்வேஷனையும் அவங்க எதிர்க்கிற மாதிரி ஆகிரும். ஒண்ணு நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். அப்படி சாதிக்க முடியல, நம்ம கொண்டு வந்த மசோதா தோத்துருச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில போய் பாத்தீங்களா விமன்ஸ் ரிசர்வேஷனை இவங்க எதிர்த்துட்டாங்க, மகளிர் மேல இவங்களுக்கு ஒரு அக்கறையே கிடையாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளலாம். அது தேர்தல் நேரம் அப்படின்னு ஒரு கால்குலேஷனோட தான் இந்த மசோதாக்களை எல்லாம் லிங்க் பண்ணி மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே 5 மாநில சட்டமன்ற தேர்தலையும் மகளிருக்கு எதிராக இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இருக்காங்க, இந்தியா கூட்டணி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை தேர்தல் பரப்புரையில பாஜக மேற்கொண்டாங்க. இப்ப நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. இதுலயுமே இந்த டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வரதுக்கான முயற்சியில மத்திய பாஜக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறதாக தகவல் வருது. இன்னும் உறுதியாக நமக்கு தெரியல. அப்படி ஒருவேளை அவங்க கொண்டு வரும் பட்சத்துல எதிர்கட்சிகள் அதை ஏற்கணும் அப்படின்னா அந்த மசோதா எப்படி இருக்கணும் தெரியுமா? 1976ல ஒரு ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஃப்ரீஸ் இப்பவும் தொடருது. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில நாங்க இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணி தொகுதிகளை உயர்த்தாம அந்த ஃப்ரீஸை அப்படியே வச்சுக்கிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் 50% சீட்ஸை நாங்க உயர்த்த போறோம் அப்படின்னு இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த டீலிமிட்டேஷன் மசோதா நிறைவேறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆனா அதை அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அந்த 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் அவங்க இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்படி கொண்டு வரும் பட்சத்துல பாப்புலேஷன் அடிப்படையில வடக்கு மாநிலங்களுக்கு அதிகமாக சீட்ஸ் தர அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு 50% எல்லாருக்குமே இந்த சீட்ஸை உயர்த்துற அந்த முடிவை பாஜக அரசாங்கம் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ புரியுதா இந்த சென்சஸ் எவ்வளவு முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு? ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடால தென் மாநிலங்கள்ல பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்மளும் இந்த சென்சஸ்ல பங்கெடுக்காம அந்த டேட்டாஸை கொடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொன்னேன் இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா எஸ்ஏஆர் மாதிரி நம்ம எப்ப இந்த ஃபார்மை ஃபில் பண்றது அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்சஸை ஆன்லைன்ல ஃபில் பண்றது எப்படி, அதுல கேட்கப்படுற கேள்விகளுக்கு என்ன மாதிரி பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. சென்சஸ்ல ஏதோ கேள்வி கேட்குறாங்க, நம்ம ஏதோ பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட நிற்காம இதனுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத எல்லாருக்குமே நம்ம போய் கடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதை நீங்க செய்வீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.